ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தனச்சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபரிவ மகிமை அனுபவத்தில் தஞ்சாவூர் பஞ்சாபகேசையர் அப்படிங்கிறவர் பற்றி பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அவருக்கு ஒரு கட்டத்தில் பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணுறார். பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணது போதும், நமக்கும் வயசாகிடுது, பெரியவா ஓட்டத்துக்கு நம்மால் ஓட முடியல. பெரியவாங்கிறது அவருடைய வேகங்கிறது தனி. இதெல்லாம் நம்மளால் அந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ண முடியல. அவருக்கு நமக்கும் வயசாகிடுது. யாரோ அடுத்தடுத்து வரவெல்லாம் பண்ணட்டும், நம்ம ஊருக்கு போய் தஞ்சாவூருக்கு போய் குடும்பத்தோடு இருக்கலாம் கடைசி காலத்தில் அப்படின்னு நினைக்கிறேன். பல பேர் அப்படி நினைக்கிறது ஒரு வாடிக்கை தான். ஒரு வயசாகிடுத்து, ஒரு ஸ்டேஜ் வந்துடுத்து அப்படின்னா சரி போய் குடும்பத்தோடு இருக்கலாம்னு நினைக்கிறது ஒரு வழக்கம். இதுக்கு மேலே நம்மளால் பண்ண முடியுமா, ஓட முடியுமா? எதுவுமே ஒரு நல்லா இருக்கிற போதே நம்ம அதுலேருந்து கழண்டு விடணும். சாப்பிடும்போது சொல்லுவா இல்லையா, சாப்பிடும்போது ஒரு டிஃபன் சாப்பிட்றோம், இட்லி சாப்பிட்றோம், தோசை சாப்பிட்றோன்னா இரு நிறைஞ்செடுத்து போல இருக்கே அப்படிங்கும்போதே நிறுத்திடணும், எந்திரிச்சிடணும். இந்த மிளகாப்பொடியில் ஒரு டேஸ்ட்டு, இந்த சாம்பாரில் ஒரு டேஸ்ட் இருக்குது, இந்த மிளகாப்பொடிக்காக இன்னொரு தோசை போட்டுக்கலாம், இன்னொரு 2 இட்லியை போட்டுக்கலாம்னு போட்டோம் அப்படின்னா இந்த உணவு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னா கூட கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்க ஆரம்பிக்கும். டாக்டர் ஒரு மாத்திரை போட்டுக்கோன்னு சொல்கிறார், நீங்கள் அதை 2 மாத்திரை போட்டுக்க முடியுமா? இல்லை சின்னதாக தானே இருக்குது, என்னாக போகிறது, 2ஆக போட்டால் ஒரு வேளை சரியாக போயிடுமே, கூடாது. உணவும் அப்படி தான். ஒரு 4 தோசை சாப்பிட்டு நமக்கு வயிறு ரொம்ப போயிடுது அப்படின்னா கையில் மின்னும், மிளகாப்பொடி கொஞ்சம் இருக்கே, சட்னி கொஞ்சம் இருக்கே, இன்னொரு தோசை போடுங்கோல, போடக்கூடாது, பண்ணக்கூடாது. அதுபோல் தான் ஒரு திருப்தியான ஒரு நல்ல மனநிலையில் இருக்கிற போதே இந்த சமயத்திலே நம்ம ஓய்வு பெற்று விடலான்னு இவர் நினைக்கிறார். பஞ்சாபகேசையர் பெரியவாட்ட அன்றைக்கி சொல்கிறதுக்கான ஒரு டைம் எதிர்பார்க்குறார். பூஜை பூஜைலாம் பண்ணிட்டுருக்கார். சரி, ராத்திரி பெரியவா ஏகாந்தமாக இருப்பார், பெரியவாட்ட சொல்லலாம் அப்படின்னு தீர்மானித்து ராத்திரி பெரியவா ஏகாந்தமாக இருக்கும்போது பெரியவா கிட்ட போகிறார். அவர் இருக்கிற கொட்டகை ஜாகைக்கு போகிறார். பெரியவாளுக்கு நமஸ்காரத்தை பண்ணுறார். பெரியவாளை கையெடுத்து கும்புறார். என்ன பஞ்சாபகேசா, இந்த நேரத்தில் நான் கூப்பிடாமலே வந்திருக்கேன், என்ன விசேஷம் கேட்கிறார். அவருக்கு தெரியாமல் இருக்குமா? மகானுக்கு தெரியாமல் எதுவுமே இருக்காது. மகான் நம்மளை கண்காணிச்சுட்டே இருப்பார். நம்ம என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், ஞான திருஷ்டி அவருக்கு எல்லாமே தெரியும். பெரியவா சந்நிதியில் ஒருத்தர் நிற்கிறாருன்னா அவர் எதுக்காக வந்திருக்கார் எல்லாம் பெரியவாளுக்கு தெரியும். நம்ம சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. மகா பெரியவா மாதிரி ஒரு குரு நமக்கு கிடைச்சதே பெரிய அனுகிரகம், பெரிய அனுகிரகம். ஒரு ஆத்ம குரு அப்படின்னு நம்ம இன்றைக்கி சொல்லலாம். மகாபெரியவாளை ஆத்மார்த்தமாக வணங்கக்கூடிய அன்பர்கள், உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக சொல்லலாம், மகாபெரியவா எனது ஆன்ம குரு சொல்லலாம். சும்மா குருன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுற தப்புகள் எல்லாத்தையும் நம்ம சண்டித்தனங்கள்லாம் பண்ணிகிட்டே இருந்தோன்னே அதுக்கு அர்த்தம் இல்லை, அதுக்கு அர்த்தமே கிடையாது. காமகோட்டி பீடத்தில் வர ஆச்சாரியர்கள் அத்தனை பேருமே எனது குருநாதர்கள் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரணும். மடம்ங்கிறது நம்ம ஜென்ரேஷனுக்கு மட்டுமல்ல, நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்கும் அந்த மடம் தான் எல்லாமே.
மகாபெரிவர்களுக்கு அடுத்து வந்த ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நமது குருநாதர். அடுத்து வந்திருக்க சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நமது குருநாதர். இப்போ புதுசாக வந்திருக்கிற பீடாதிபதி 71வது பீடாதிபதி ஸ்ரீ சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நமது குருநாதர். இதுதான் நமக்கு இந்த குருவோட வந்தனம் தான் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியது. ஒரு குரு அமைகிறது, ஒரு மண் நமக்கு, அதாவது மண்ணுன்னா வீடு, வீடு அமைகிறது, கணவனுக்கு மனைவி அமைவது, மனைவிக்கு கணவன் அமைவது, வாழ்க்கையில் வியாதியே வராமல் நோயே இல்லாமல் இருப்பது, இந்த 4 விஷயங்களும் பூர்வ ஜென்ம கர்மாவின்படி அமையக்கூடியது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இருப்பான் சொல்லிகிட்டே இருப்பான், என்னத்துக்கு இவள்கிட்ட வந்து மாட்டின்ட்டு தவிக்கிறோம், மனைவியை பற்றி சொல்லுவான். இவள்கிட்ட நான் சிக்கி தவிக்கிறேன். அவனுடைய தலையெழுத்து இவள்கிட்ட தான் வரணும்னு எழுதி வச்சிருக்கு. போன பிறவியில் அவளுக்கு என்ன அநீதி பண்ணினானோ இந்த பிறவியில் இவ மாட்டின்ட்டு அவள்கிட்ட பாட்டு வாங்குவான். வியாதி கர்மா, போன ஜென்ம கர்மா தான் வியாதியை கொடுக்கறது. நீ பண்ண தப்பெல்லாம் அட்டூழியங்கள்லாம் இந்த பிறவியில் உனக்கு வியாதியாக வரும். மண், சொந்த வீடு அமைவது எல்லாருக்கும் அமையாது. சொந்த வீடு, நிறைய பணம் வச்சுருப்பான், கடைசி வரைக்கும் வாடகை வீட்டில் இருப்பான், சொந்த வீடு அமையாது. அது அமையறதுக்கு கர்மா போன பிறவியில் நம்ம நல்லது பண்ணியிருக்கணும். அதே போல் குருநாதர், ஒரு ஆன்ம குருநாதர் மகாபிரிவன் நமக்கு கிடைச்சிருக்கார் அப்படின்னா நம்ம போன ஜென்மத்தில் செஞ்ச நல்வினைகள் காரணமாக நமக்கு இந்த காஞ்சி காமகோட்டி பீடத்தை வணங்கக்கூடிய ஒரு பேரு நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிற சந்தோஷம் இருக்கணும். பஞ்சாபை சேர தான் போய் பெரியவாள்கிட்ட நிற்கிறார். என்ன பஞ்சாபைசா, என்ன விஷயம் இப்போ வந்திருக்கேன்னு கேட்கிறார். அவருக்கு தெரியாமல் இருக்குமா? சொல்கிறேன், பஞ்சாபை சேர் சொல்கிறேன். பெரியவா, நான் ரொம்ப காலம் உங்களுக்கு நான் கைங்கரியம் பண்ணிட்டேன், எனக்கும் வயசாகிட்டே இருக்கு. உங்களோட ஓட்டத்துக்கு இந்த மடத்தோட செயல்பாட்டுக்கு ஈடாக என்னால் போக முடியல பெரியவா, நானே ஃபீல் பண்ணுறேன், எனக்கே தெரிகிறது. அதனால் நான் மடத்துலேருந்து ஓய்வு பெற்றுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த சொற்ப காலத்தை, கடைசி காலத்தில் தஞ்சாவூரில் என்னோடய குடும்பத்தோடு இருந்து கழிக்கலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற. பெரியவா சிரிச்சுட்டே கேட்குறேன், என்ன பஞ்சாபேஷா, நீயே முடிவு பண்ணிட்டிய? ஓய்வு பெறலான்னு நீயே முடிவு பண்ணிட்டிய? சரி, பரவாயில்ல, உன்னோட மனசில் தோண்டி எடுத்து பரவாயில்ல, நீ நிறைய கைங்கரியம் பண்ணிட்ட, சொச்ச காலத்தை நீ உன்னோட ஃபேமிலியோடு இருந்து, உன்னோட குடும்பத்தோடு, உன்னோட பாரியாளோடு இருந்து சொச்ச காலம் உனக்கு க்ஷேமமாக வரட்டும், அனுகிரகம்ட்டு நாளைக்கு வா பார்க்குறேன் அப்படிங்கிற. இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.